ஓ, இதை மட்டும் எடுத்து சார்ஜ் ஆல்ரெடி ஏறிட்டு இருக்கு. இன்கேஸ் சார்ஜ் தீர்ந்து போனாலும் ஆஃப் ஆயிடும். அது இந்த மாதிரி பிளிங்க் ஆகுதுன்னா ரிசீவ் ஓகே. வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? யாருமே நான் ஆன்லைன்ல கனெக்ட் ஆகல போலியே. ஓகே, ரைட்.
சரி, ஓகே. நம்ம நேற்றினுடைய கிளாஸ் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ரைட். போன டைம் நாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை நூல்களில் நம்ம அதாவது 10 பாட்டு நூல்னா என்ன அப்படின்ற நாம வந்து சொன்னோம். அதே போல அதற்கு முன்னாடி வந்து இந்த யூனிட் 8ல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கான இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சங்கம் ஏஜ் அப்படின்ற டாபிக்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஹிஸ்ட்ரி ஆஃப் சங்கம் ஏஜ். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் நம்ம வந்து தமிழில் படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து சங்கம் ஆஃப் ஏஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது சங்க காலம்னா என்ன, அதே சங்கம் மருவி காலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சங்க காலம் அப்படின்றது பாண்டியன் மதுரையில் வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம் அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ நான் வந்து சிறுபான்ஆற்றுப்படையெல்லாம் நான் போன கிளாஸ் நம்ம வந்து நடத்தணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெரும்பான்ஆற்றுப்படை. ஸோ பெரும்பான்ஆற்றுப்படை வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம வந்து கூத்தராற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படின்றத நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஆற்றுப்படை நூல்கள் 5 இருக்கு. நம்ம வந்து ஆற்றுப்படை அப்படின்றது நான் என்ன சொல்லியிருப்பேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆற்றுப்படுத்தல் அல்லது வழிகாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஒரு புலவன் தன் இனத்தை சார்ந்த ஒரு புலவனுக்கு போய் அந்த மன்னனை பாடி வாழ்த்தி பரிசு பெற்று நீயும் போய் அந்த மன்னனை பாடி வாழ்த்தி பரிசு பெற்றுவா என வழிகாட்டுவதுதான் ஆற்றுப்படை இலக்கியம். இந்த ஆற்றுப்படை இலக்கியம்லாம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடியது கூத்தாற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? கூத்தாற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் இதனுடைய இன்னொரு பெயர். சரிங்களா? சார் ஜாயின் பண்ணிட்டீங்களா? சார் போன கிளாஸ் நம்ம சிறுபான்ஆற்றுப்படைக்கு அப்புறம் பெரும்பான்ஆற்றுப்படையும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். போன கிளாஸ் நம்ம எது வரைக்கும் சார் நடத்தியிருந்தோம்? சார் போன கிளாஸ் அட்டன் பண்ணீங்க சார். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? புரியல சார் போன கிளாஸ் அட்டன் பண்ணலைங்க சார். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? சரி, ஓகே. போன கிளாஸ் அட்டன் பண்ணல. அட்டன் பண்ணலன்னா எது வரைக்கும் நடத்தினாவது அந்த இவர்கிட்ட கேட்கலாம் இல்லைங்களா? மொத்தம் 2 பேர் இருக்கீங்க. அந்த லிங்க்ல போயிட்டு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்க சார். சரி, ஓகே. அந்த லிங்க்ல அப்லோட் பண்ணுங்க சார். நான் பார்த்தேன் சார். சரி, ஓகே சார், ஓகே. சரிங்க சார். நம்ம போன கிளாஸினுடைய கண்டினியூட்டி நாம் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ சங்கம் ஆஃப் ஏஜ் அப்படின்ற சங்க காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாண்டியரின் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், மதுரையில் 4வது தமிழ் சங்கம் நடைபெற்றது. இதெல்லாம் நான் போன கிளாஸ்ல நடத்தி அதுல 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்ததுதான் கடைச்சங்க காலத்தை சார்ந்தது. அதுல 10 பாட்டு நூல்கள்ல நாம வந்து அகநூல்கள் வந்து 3 பார்த்திருப்போம். எது எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. அதுக்கப்புறம் ஆற்றுப்படை நூல்கள்ல நாம் வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை. ஸோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கு நாம் வந்து பார்க்கக்கூடியது கூத்தாற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நாம கவனிக்கலாம். சரிங்களா? ஏன் சார் ஆஃப்லைன்ல வரலாம் இல்லைங்க சார்? இல்ல ஆஃப்லைன்ல வரலாம் இல்லைங்களான்னு சொன்னேன் சார். ஆஃப்லைன்ல சார் எங்க மதிய சாப்பாடு எங்க ஹாஸ்டல்ல போய் சாப்பிட்டு வரணுங்க சார். அதனால லேட் ஆயிருங்க சார். ஒர்க்கு கிளாஸ் வர முடியாது. நடந்து போய் சாப்பிட்டு வரணுங்க சார். ஹாஸ்டலுக்கு போயிட்டு சார் சாப்பிட்டு. அதனால சார் வர முடியாதுங்க சார். சரி, ஓகே சார், ஓகே. சரி, நோ இஷ்யூ. ஸோ கூத்தாற்றுப்படை அல்லது மலைபடுகடாம் இயற்றியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெருங்கௌசியினார் தான் இந்த நூலை ஏற்றிருப்பாரு. பெருங்கௌசியினார். எங்கேயாவது நான் நடத்துறது புரியலன்னா தெளிவா நீங்க என்கிட்ட கேட்டுக்கலாம். கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இயற்றியவர் பெருங்கௌசியினார் அவர்கள் வந்து ஏற்றிருக்காரு. இதுல பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னன். பாட்டுடை தலைவன் நன்னன். இந்த நூலை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா
ஆற்றுப்படை நூல்கள்லயே பெரியது அப்படின்னு இதான் சொல்றாங்க. சரிங்களா? ஆற்றுப்படை நூல்களில் பெரியது. ஏன்னு கேட்டீங்கன்னா 583 பாடல் அடிகளை உடையது. பாடல் அடிகள். சரிங்களா? சோ பாட்டுடை தலைவன் நன்னன் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இந்த நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது மலைபடுகடாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ இந்த மலை அப்படின்றத யானையோடு ஒப்பிட்டும் அந்த மலையிலிருந்து எழக்கூடிய யோசையை கடாம் மதநீர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடாம் அப்படின்னா அதனுடைய மதநீர் அதோடு ஒப்பிட்டும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மலையை வந்து அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யானையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த மலைபடுகடாம். இதுதான் என்னுடைய பெயர் கூத்தாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. இயற்றியவர் பெருங்கௌசியினார் அவர்கள். ஆற்றுப்படை நூல்கள்ல பெரியது. அப்ப சிறியது எதுன்னு கேட்டீங்கன்னா புறநூறாற்றுப்படை. அது 248 பாடல் அடிகளை உடையது அது. சரிங்களா? ஓகே ரைட். இங்க பாட்டுடை தலைவன் நன்னன் சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பாணர்கள் வந்து அதாவது நன்னனுடைய நாட்டுக்கு வந்து போறப்ப அங்க அசோக மரங்கள் இருக்கும். அந்த அசோக மரத்தினுடைய வழிநெடுகிலும் சிவந்த இதழ்களை உடைய மரங்கள் வரும். அங்க போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நாடு வேற்று நாடு ஆகாது. அது உங்களுடைய நாடாக கருதப்படும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மக்களாக வந்து வேற்று மக்களா இருக்க மாட்டாங்க. உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட செயல்படுவாங்க. ஸோ நீங்க அவங்க வீட்டுல அதாவது போனீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு பகல்ல போறப்ப இளைப்பாரி செல்லுங்கள். இரவாக இருந்தால் நீங்க அன்றே வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நெய் கலந்த மீன் இறைச்சி உணவு வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திணைச்சோற்று விருந்தும் அப்படின்னு இந்த நூலை பத்தி சொல்றாங்க. திணைச்சோற்று விருந்து. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த திணை சோற்று விருந்தை பத்தி சொல்லக்கூடிய நூலாகவும் மலைபடுகடாம் ஆனது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு இந்த இதை சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க? இரடி பொம்மல் பெருகுவீர். இரடி அப்படின்னா உங்களுக்கு வந்து திணை, பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம். சோ இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்னு இந்த நூலுடைய மேற்கோள் வந்து சொல்லப்படுகிறது. சோ இரடினா திணை, பொம்மல்னா சோறு, அதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் சார் கூத்தாற்றுப்படை அல்லது மலைபடுகடாம். புரியுதுங்களா? சார் நடத்துறது புரியுதுங்களா? அந்த டாபிக் மலைபடுகடாம் அல்லது கூத்தாற்றுப்படை புரியுதுங்களா? இப்ப ஆன்லைன்ல இருக்கீங்களா இல்லையா? ரிப்ளைவே பண்ண மாட்டேன்றீங்க. ஆன்லைன்ல தான் இருக்கீங்க ஆனா ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்க. சார் நடந்து போயிட்டு இருக்கேன் சார். சரி என்ன சார் இப்படி கிளாஸ வந்து கவனிக்கணும் இல்லையா? சரி ரைட். சரி ஓகே ரைட். அதுக்கு அடுத்து நாம வந்து பார்க்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ மதுரை காஞ்சி, ஸோ மதுரை காஞ்சி இயற்றியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி இயற்றியவர் மாங்குடி மருதனார்.
ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க காஞ்சி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த காஞ்சி என்பதன் பொருள் நிலையாமை குறிக்கிறது. காஞ்சி அப்படின்றது நிலையாமையை குறிக்கிறது. நிலையாமை அப்படின்னா நமக்கு எதை சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேபிளா இல்லை, அதாவது கான்ஸ்டன்டா இல்லை அப்படின்னு அர்த்தம். காஞ்சினா நிலையாமை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டி மன்னன் அந்த போர்ல ஈடுபட்டு இருக்கிறப்ப அது அந்த இதை பத்தி வந்து சொல்றதுதான் ஸ்டேபிள் இல்லை, கான்ஸ்டன்டா இல்லைன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து மதுரையை வந்து பல இது வந்து சொல்றாங்க. ஸோ மதுரை அப்படின்னாவே தென்னிந்தியாவின் ஏதன்ஸ், இதர் வந்து நான்மாட கூடல், தூங்கா நகரம், தமிழ் ஆணிவேர் துளித்த இடம் என்றெல்லாம் மதுரை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல நமக்கு 10 பாட்டிலே மிகப்பெரிய நூல் இதுதான். மிகச்சிறிய நூல் அப்படின்ற எதை சொல்லியிருப்போம்? முல்லைப்பாட்டை சொல்லியிருப்போம். இங்க என்ன சொல்றாங்க? 10 பாட்டில் மிகப்பெரிய நூல். ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 10 பாட்டிலையும் சரி, நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எது சிறிய பாடல், எது பெரிய பாடல் என்பது பாடலுடைய அடிகளினுடைய எண்ணிக்கையை பொறுத்தே அதை மிகச்சிறிய நூலா, பெரிய நூலா அப்படின்றத வகைப்படுத்துறாங்க. இங்க மொத்தம் 782 பாடல் அடிகளை உடையது. இதில் 354 பாடல்கள் மதுரையினுடைய சிறப்புகளை மட்டுமே கூறுவதால் முன்னூத்தி 54 பாடல்கள் மதுரையினுடைய சிறப்புகளை மட்டுமே கூறுவதால் இதனை பெருகு வளமதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை பெருகு வளமதுரை காஞ்சி. இதனை பெருகு வளமதுரை காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன்னா இதுல 354 பாடல்கள் மதுரையினுடைய சிறப்புகளை மட்டுமே சொல்றதுனால. சோ இங்க பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாட்டுடை தலைவன் தலையாணகத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவன் தலையாணகத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவன் தலையாணகத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயற்றியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி அப்படின்ற ஊர் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம். பாண்டியனுடைய முதல் தலைநகரம் அப்படின்னா மதுரை, இரண்டாவது தலைநகரம் அப்படின்னா திருநெல்வேலி. இல்லையா? நம்ம திருநெல்வேலின்றது பாண்டியனுடைய ஆயிரங்கால் மண்டபம் இருக்கக்கூடிய நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லையப்பர் கோவில் அங்கதான் இருக்குது இல்லையா? நெல்லையப்பர் கோவில் அப்படின்றது அங்கதான் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ இதுதான். ஸோ மதுரை காஞ்சி நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 10 பாட்டிலேயே மிகப்பெரிய நூல். மதுரை காஞ்சி இயற்றி யாருன்னா மாங்குடி மருதனார். நமக்கு வந்து 10 பாட்டிலே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன் வந்து இதை மிகப்பெரியன்னு சொல்றாங்கன்னா 782 பாடல் அடிகளை உடையது. அதுல 354 பாடல்கள் மதுரையினுடைய சிறப்புகளை மட்டுமே சொல்றதுனால இதுல பெருகு வளமதுரை காஞ்சின்னு சொல்றாங்க. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு வந்து திணைகளினுடைய உட்பிரிவு தான் துறைன்னு சொல்லுவாங்க. அதுல போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திணைகள்ல காஞ்சி திணை அப்படின்றது இருக்கு இல்லையா? நீங்க காஞ்சி திணை அப்படின்றது ஏன் அதை வந்து நிலையாமை ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம 12 திணைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் புறப்பொருள் வெண்பாமலை. ஐயனார் இதழ் அவர்கள் வந்து ஏற்றிருப்பாங்க. சோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி அப்படின்னு இருக்கும். சரிங்களா? வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. அதுல வந்து என்ன அப்படின்னா எதிர் ஊன்றல் காஞ்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதிர் ஊன்றல் அப்படின்னா எதிர்த்து நிக்கிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெச்சி அப்படின்னா ஒரு நாட்டுல நம்ம வந்து போர் தொடுக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரை என்று சொல்லக்கூடிய, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பசுக்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆணிரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்ந்துகிட்டு வந்துருவாங்க. கவர்ந்துட்டு வந்தப்ப அதை மீட்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வெச்சி கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பிறகு அந்த நாட்டினுடைய மண்ணாசை காரணமாக அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தல் அப்படின்றது வஞ்சி. அப்ப அந்த அந்த மண்ணாசை காரணமாக வந்தவங்ககிட்ட நம்ம எதிர்த்து நின்று சண்டை போடணும் இல்லையா? அப்போ வந்து வந்தவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணோம்?
எதிர் ஒன்றல் காஞ்சி, அப்ப எதிர்த்து நிக்கிறோம், அப்ப அதுதான் நிலையாமை அப்படின்னு சொல்றாங்க. சோ காஞ்சி திணைகள்ல வந்து சொல்றது சரிங்களா. அப்ப 12 திணைகளையும் பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. சரிங்களா. ஓகே ரைட். ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 9th புக்ல இந்த மதுரை காஞ்சி பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொறி மயிர் வாரணம், பொறி மயிர் வாரணம், கூட்டுரை, பயமா புலியோடு, குழும மதுரை காஞ்சி. பொறிமயிர் வாரணம், கூட்டுரை, வயமா புலியோடு, குழுமம் மதுரை காஞ்சி அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா மதுரை காஞ்சி தான். அப்ப மதுரையில வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறுகிறது. மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி கூறுகிறது. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து மதுரை காஞ்சி. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை காஞ்சிக்கு அப்புறம் அகமும் புறம் தழுவி நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகமும் புறம் தழுவிய நூல் இதுதான் சொல்றாங்க. மதுரையிலும் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தி தான் இந்த இது வந்து சொல்லுது. சரிங்களா. இருந்த செய்தியை. ஸோ அடுத்து நம்ம வந்து அகமுறம் தழுவிய நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடை ஏற்று யாருன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் அல்லது நக்கீரனார். நெடுநல் வாடை ஏற்று யார் அப்படின்னா நக்கீரனார். இவர் 10 பாட்டுல இன்னொரு நூல் ஏற்றிருப்பாரு. அது எக்ஸாக்டா ஆற்றுப்படை நூற்றுல திருமுருகாற்றுப்படை ஏற்றியும் யாரு நக்கீரனார் தான். இதுதான் அகமும் புறம் தழுவி நூல் சொல்றாங்க. ஏன் சார் அப்படி அகமும் புறம் தழுவி நூல் சொல்றாங்கன்னா பாருங்க நல்லா கவனிங்க. நெடுவாடை அப்படின்றது அகம் சார்ந்ததாகவும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அகம் அப்படின்னா தலைவன் தன்னுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ நல்வாடைனா புறம் சார்ந்ததாகும், போர்க்களத்துல வெற்றி அப்படின்ற இலக்காக கொண்டு போறதுனால இது வந்து போர், அதாவது புறம் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. புறம் சார்ந்தது. சோ இதுல 188 பாடல்ங்க. 188 பாடல். 188. வாடைன்னா என்ன அர்த்தம்? காற்றுன்னு அர்த்தம் இல்லையா. வாடை அப்படின்னாவே காற்று அப்படின்னு அர்த்தம். வாடை காற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதான் சொல்றாங்க. ஸோ இதுதான் நெடுநல் வாடை. நம்ம இயற்றியது நக்கீரனார். இதுதான் அகமும் புறம் தழுவிய நூல். இதில் நெடுவாடை என்பது அகம் சார்ந்ததாகும், நல்வாடம் என்பது புறம் சார்ந்ததாக இருக்கும். மொத்தம் 188 பாடல் அடிகளை உடையது அப்படின்னு சொல்றாங்க. 188 பாடல் அடிகளை உடையது. இதற்கு வேறு பெயர் உண்டானா வேறு பெயர் உண்டு. அதே மாதிரி பாட்டுடை தலைவன் இங்க யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் தான். பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன். அங்க வந்து பார்த்தது தலையாணத்தில் போர்வில் வென்ற பாண்டியன். இங்க நாம வந்து பார்க்கறது பாண்டியன் நெடுஞ்செழியன். அப்ப பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர்ல நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஆமா இருந்தாங்க. சரிங்களா. ஓகே ரைட். இதனுடைய வேறு பெயர் பாண்டிய வந்து வேப்பம்பூவை சூடியனாலதான் இது அகமும் புறமும் தழுவின்னு சொல்றாங்க. பாண்டியனுடைய பூ என்னது? வேப்பம்பூ. இப்ப சேரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பனம்பூ அப்படின்னு வரும். சேரர்கள். சோழர்கள் அத்திப்பூன்னு வரும். இதனுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புனையா ஓவியம், சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புனையா ஓவியம், சிற்பப்பாட்டு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புனையா ஓவியம்ன்றது இது வந்து வெறும் கரித்துண்டுகளால் வரையப்படக்கூடிய ஓவியம் தான் புனையாவும் சொல்லுவாங்க. இதே கோட்டோவியம் அப்படின்னா நேர்கோடு, கோணக்கோடு, வளைகோடு
இந்த மாதிரி கோடுகளால் வரையறதான் கோட்டோவியம் சொல்றாங்க. சங்க காலத்துல அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குகைகள்ல நம்மால் தங்கியிருப்பாங்க. பாத்துறீங்க, ஓவியமா வந்து வரைவாங்க குகைகள்ல தங்கி இருக்கிறப்ப. அதனால அதெல்லாம் கோட்டோவியம். இங்க புனையா ஓவியம்னா வெறும் கரித்துண்டுகளால் வரையப்படக்கூடிய ஓவியம். இதை சிற்பப்பாட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயுமே நமக்கு வந்து மேற்கோள் இருக்குதுங்க. மேற்கோள் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் நெடுநல் வாடை. புனையா ஓவியம் கடுப்பு புனைவில். அதே போல நமக்கு இன்னொன்னு இருக்குங்க. இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம். இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டதை வலியுறுத்தவும். துண்ணுணர் சுட்டவும் சுட்டதை வலியுறுத்தவும். துண்ணுணர் சுட்டவும் சுட்டதை வலியுறுத்தவும் என்ன எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நெடுநல் வாடை தான். ஆக்சுவலா ஒரு ஓவியத்தை பத்தி தெரியாதவர்களுக்கு அதை வந்து விளக்கி கூறுவதர்கள் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது எழுத்துநிலை மண்டபம் அப்படின்றது ஓவியம் வரையப்படக்கூடிய இடத்துல தான் நம்ம எழுத்துநிலை மண்டபம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கூட வேணாம் விடுங்க, சரிங்களா? இது கூட எழுதிக்கலாம். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் ஓவியமாக வரைந்த செய்தியை நெடுநல் வாடை கூறுகிறது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அதே மாதிரி மாலை நேரத்துல பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு போடுறப்ப இந்த நெல் கதிர்களையும் வச்சு விளக்க போடுறாங்கன்னு சொல்லப்படக்கூடிய நூலு நெடுநல் வாடை தான். அப்ப ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் ஓவியமாக வரைந்த செய்தியை நெடுநல் வாடை கூறுகிறது. புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் என நெடுநல் வாடை கூறுகிறது அப்படின்றத நம்ம வந்து பாக்குறோம், சரிங்களா? ஸோ இதனுடைய வேறு பெயர் புனையா ஓவியம் சிற்பப்பாட்டு. இயற்றியவர் நக்கீரனார். ஸோ இதோட நமக்கு வந்து 10 பாட்டு நூல்கள் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 10 பாட்டுல நம்ம அகநூல்கள் வந்து 3, புறநூல்கள் வந்து 6, அகமும் புறம் தழுவி நூல் 1. 10 பாட்டில் கூடிய அனைத்து நூல்களுமே நம்ம வந்து ஆசிரியப்பா அல்லது அகவற்பா வகை சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அடுத்ததா இதனை தொடர்ந்து நம்ம இலக்கிய சான்றுகள்ல பார்க்கக்கூடியது 8 தொகை நூல்கள். ஸோ இதுக்குமே பாடல்கள் இருக்குங்க. நமக்கு வந்து முருகு ஒரு 4 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோலநெடில் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதோடும் பத்தே. சரி சரி, இது வந்து இது நமக்கு வந்து அது 10 பாட்டுடைய பாடல். இங்க வந்து 8 தொகையினுடைய பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நற்றிணை நல்ல குறுந்தொகை, அது 10 பாட்டினுடைய பாடல். முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 தொகையினுடைய பாடல் உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா, நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்குபுரி பாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களி அகம் புறம் என்று இத்திறந்த 8 தொகை அப்படின்னு பாடல்கள் வரும். இங்கேயும் அகநூல்கள் புறநூல்கள் அப்படின்னு வருதுங்க. இங்க அகநூல்கள் வந்து உங்களுக்கு 5, சரிங்களா? இங்க அகநூல்கள் உங்களுக்கு 5 வரும். என்னென்ன சார் கேட்டீங்கன்னா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அப்புறம் அகநானூறு.
அதே மாதிரி புறநூல்கள் உங்களுக்கு இங்க 2 இருக்கு. புறநூல்கள் 2 இருக்கு. அகமும் புறம் தழுவிய நூல் 1. சரிங்களா? இங்கேயும் 1 இருக்கு, 10 பாடல் மாதிரி. சரிங்களா? ஸோ புறநூல்கள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 புறநானூறும். இங்க பரிபாடல். இதை நம்ம 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நூல்கள் மட்டும்தான், இந்த கலித்தொகையும் சரி இந்த பரிபாடல் மட்டும்தான் நமக்கு வந்து பாவகைகள் வந்து வேறு. இது கலித்தொகைன்றது கலிப்பாவால் பாடப்பட்டிருக்கோம். கலிப்பா எனும் பாவகையால் பாடிப்பாங்க. இந்த பரிபாடல் பாவகையே இருக்கு, பேரு பரிபாடல் பாவகை. ஸோ மீதி எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆசிரியப்பா அல்லது அகவற்பா தான். எப்படி 10 பாட்டுல பார்த்தோமோ அதே போலதான். சரிங்களா? இங்க நம்ம நற்றினா பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ இங்கேயும் அகநூல்கள் 5, புறநூல்கள் 2, அகமும் புறம் தழுவிய நூல் 1. சரிங்களா? சரி, ரைட். இங்க நாம் வந்து பார்க்கக்கூடியது நற்றிணை. ஸோ நற்றிணைன்றது ஒரு அகநூல். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னதுதான். நற்றிணைன்றது இது வந்து ஒரு அகநூலான்னு கேட்டீங்கன்னா ஆமா, அகநூல் தான். அதே மாதிரி நல் எனும் அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய நூல். அடைமொழின்னு என்னது? ஒரு நூலுடைய சிறப்பின் கருதி வைக்கப்படக்கூடியதுதான். நல் எனும் அடைமொழியோடு, நல்லெனும் அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய நூல் தான் இது. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்கள். 400 பாடல்கள். இந்த 400 பாடல்களை பாடிய புலவர்கள் 275 பேர். பாடிய புலவர்களின் எண்ணிக்கை 275. 275. அதே மாதிரி நமக்கு வந்து 10 பாட்டுல தொகுப்பித்தவர்லாம் பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனா இதுக்கு நாம வந்து பாக்குறோம், தொகுப்பித்தவர் அப்படின்னு பாக்குறோம். தொகுத்தவர்னு என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா அவரே அந்த வேலையை வந்து செய்யறது தான். தொகுப்பித்தவர்னா பிறனுடைய உதவி கொண்டு, அது பொருளாதார உதவியாக இருக்கலாம், இல்ல வேறு ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இங்க நம்ம வந்து பார்க்கக்கூடிய அடுத்தது, இங்க தொகுத்தவர் வரமாட்டார், தொகுப்பித்தவர் தான் வருவார். தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. சார் எங்கேயா புரியலாம் கேளுங்க. சரிங்களா? நீங்க பாட்டுக்கு அப்படியே கிளாஸை கவனிக்க 2 பேர்ல அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க. ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க. அகைன் அண்ட் அகைன் அதை தான் சொல்றேன். சரி, ஓகே. தொகுப்பித்தவர் அப்படின்னா பன்னாடு வந்த மாறன் வழுதி. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடியோர் பெருந்தேவனார். இது கடவுள் வாழ்த்து பாடியோர் யார் அப்படின்னா பெருந்தேவனார். அதாவது இவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேங்க. இந்த நூல்ல வேற என்னங்க சொல்லப்பட்டிருக்கு? 400 பாடல்கள், பாடிய புலவர்கள் 275 பேர், கடவுள் வாழ்த்து பாடியோர் பெருந்தேவனார் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அதே மாதிரி நற்றினியில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரறிவு விரும்பும் உயரிய பண்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரறிவு விரும்பும். ஓரறிவுனா நம்ம எதை சொல்றோம்? அதாவது மரம், புல், இந்த மாதிரி ஓரறிவு விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறம் வழியில் பொருளீட்டுதல்.
போன்ற உயர்ந்த பண்புகளை சொல்லப்படக்கூடிய நூலாக இருக்கிறது. ஓரறிவு விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல், அறம் வழியில் பொருளீட்டுதல். ஸோ ஓரறிவு உயிரும் உயரிய பண்புனா நான் சொன்னது என்ன அப்படின்னா, ஓரறிவு அப்படின்னா மரம், புல் இதெல்லாம். ஸோ விருந்தோம்பல் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து அடுத்து அறம் வழியில் பொருளீட்டுதல், அப்ப அறம் சார்ந்த வழியில பொருளீட்டுதல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு மேற்கோள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மேற்கோள் வந்து இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நற்றினுடைய பாடல் அடிவரை வந்து கேட்பாங்க. எத்தனை பாடல் அடிவரைன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு 9 அடி சிறுமையும் 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் உடையது. 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் பாடல் அடிவரை. இதுதான் சிறுமைனா சின்ன, அதாவது 9 லைன் வரைக்கும் இருக்குங்க. பெருமைனா இது வரைக்கும். அப்போ பாடல் அடி வரை 9ல இருந்து 12 அடி வரை. இதற்கு விதிவிலக்காக 13 அடியில் ஒருத்தர் பாடியவர் தான் போதனார். இதற்கு விதிவிலக்காக 13 அடியில் பாடியவர் 13 அடியில் பாடியவர் போதனார். சரிங்களா? இதற்கு விதிவிலக்காக 13 அடியில் பாடி வருது யார் அப்படின்னா போதனார் அவர்கள் வந்து பாடிப்பார். 210வது பாடல பாடியிருப்பார் நற்றினியில. 210வது பாடல். என்ன பாடல் கூட சொல்றேன். அரிகால் மாறி அங்கன் நகழ்வையில் மறுகால் எழுத உயரச்செறிவில் வித்தோடு சென்ற வட்டி பற்பல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருக்கக்கூடிய முக்கிய மேற்கோளை நான் வந்து சொல்றேன். மேற்கோள்: அல்லலே ஆயினும் விருந்தோரின் ஓக்கம். அல்லலே ஆயினும் விருந்தோரின் ஓக்கம் என எந்த நூல் சொல்லுதுன்னா நற்றிணை. அதாவது அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தங்க. சரிங்களா? அல் அப்படின்னா இரவுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வீட்டுக்கு இரவுல கூட விருந்தினர் வந்தாங்கன்னா நம்ம விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நற்றிணை நூலுடைய சிறப்பு. இதை கூட சனிக்கிழமை நடந்த குரூப் 2 மெயின்ஸ்ல இதை கேட்டிருந்தாங்க. அல்லலே ஆயினும் விருந்தோரி நோக்கம் என சொல்லப்படக்கூடிய நூல் எதுன்னா நற்றிணை. அடுத்து பாருங்க, வெண்ணல் தந்து உப்பை பெற்றனர் பண்டமாற்று முறையில உமனார் போகலும் என சொல்லப்படக்கூடிய நூல் நற்றிணை. இதெல்லாம் நற்றினுடைய நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் அப்படின்னு வரும். இதெல்லாம் நமக்கு வந்து நற்றினுடைய பாடலாக இருக்கிறது. நற்றிணை உடையது. சரிங்களா? அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது குறுந்தொகை. குறுந்தொகை குறுந்தொகை அப்படின்றது இதுவும் வந்து ஒரு அகநூல் தான். இப்ப இதுவும் அகநூல்கள் தான். நல்ல எனும் அடைமொழி கொண்டது. நல்ல எனும் அடைமொழி கொண்டது. சரிங்களா? குறுந்தொகை கடவுள் வாழ்த்துடன் 402 பாடல்கள் உடையது. கடவுள் வாழ்த்துடன் 402 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்கன்னு கேட்டாங்கன்னா 401 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாக அப்படின்னு கேட்டாங்கன்னா 401 பாடல். கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாங்கன்னா 401 பாடல்கள். சரிங்களா? அப்ப கடவுள் வாழ்த்துடைய பாடல் எண்ணிக்கை எவ்வளவுன்னா 1. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து குறுந்தொகை அடுத்தது இது ஒரு அகநூல் தான். நல்ல எனும் அடைமொழி கொண்டுள்ளது. கடவுள் வாழ்த்தோட 402 பாடல்கள். கடவுள் வாழ்த்து நீங்களாகன்னு கேட்டாங்கன்னா 401 பாடல்கள். இதுவே நம்ம ஸ்கூல் புக்ல 2 கான்ட்ரா, பழைய புத்தகமா இருந்தா ஓல்டு புக்ல 401 தான் கொடுத்துருக்காங்க, புது புக்ல 402. ஸோ இதற்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் வராங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
குறுந்தொகைக்கு தொகுத்தவர் இருக்காங்க, தொகுப்பித்தவர்கள் 206 பேர் வருவாங்க. நம்ம தொகுத்தவர்கள் மட்டும் பார்க்கலாம். குறுந்தொகை தொகுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பூரிக்கோ. குறுந்தொகை தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ அவர்கள் வருவாரு. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் உடையது. பாடல் அடிவரை தாங்க இது. அதாவது ஒன்னா 4 பாடல் வந்தா சின்ன பாடல், இது 8 பாடல் வந்தா பெரிய பாடல். அதாவது 1ல இருந்து இது 2 3 4 இங்க 5 6 7 8. ஸோ இப்படி வந்தா இது பெரிய பாடல். 4 அடி சிறுமையும் 8 அடி பெருமையும் உடையது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகேங்க. ஸோ அதே மாதிரி இதை முதல்ல நமக்கு வந்து 1915 சௌரி பெருமாள் அரங்கனார் நூலாக பதிப்பித்தார். சௌரி பெருமாள் அரங்கனார் சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் நூலாக பதிப்பித்தார். சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் நூலாக பதிப்பித்தார். பல்வேறு உரையாசிரியர்கள் அதே மாதிரி 8 தொகை நூல்களிலே முதல்ல தொகுக்கப்பட்ட நூல் இதுதான். 8 தொகை நூல்களில் முதலாக தொகுக்கப்பட்டுள்ள நூல். எட்டு தொகை நூல்களே முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு குறுந்தொகை தான். அதே மாதிரி பல்வேறு உரையாசிரியர்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பல்வேறு உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நூல். பல்வேறு உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நூல். பல்வேறு உரையாசிரியர்கள் வந்து இந்த குறுந்தொகை பாடலை மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்றதான் சொல்றாங்க. சரிங்களா? 8 தொகை நூல்களே முதலாக தொகுக்கப்பட்ட நூல் இதுதான். பல்வேறு உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நூல் எது? குறுந்தொகை தான். சரிங்களா? ஸோ 4 அடி சிறுமி 8 அடி சிறுமியுடையது. கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் தான். கடவுள் வாழ்த்து யாரு? பெருந்தேவனார். முன்னாடி சொன்ன இல்லைங்களா நற்றிணைக்கு அவரே தான் இவரும். சரி, ஓகே, ரைட். நமக்கு வந்து பல்வேறு உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருந்தேவனார் அப்படின்னு நம்ம சொன்னா நற்றிணைக்கு ஒரே தான் பாடியிருக்காரு இல்லையா? சரி, ரைட். அது கொஞ்சம் இடம் பத்தல, அதனாலதான் அகைன் எழுதுறேன்.
சரிங்களா? ஓகே ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மேற்கோள் தாங்க. இதில் நமக்கு வந்து 10 பாட்டுல கேள்விகள் வருதோ இல்லையோ கம்பல்சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்ல வரும். அது எக்ஸாக்டா புறநானூறுலேருந்து கேள்விகள் வரும். அதனால இந்த டாபிக்ல நம்ம ஓல்டு புக்லையும் சரி நியூ புக்லையும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல நமக்கு வந்து வரக்கூடிய ஏரியா இது எல்லாமே. முன்னெல்லாம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்றுகள், அதாவது சங்ககால தமிழர்கள் வாழ்வதற்கு உண்டான சான்றுகள்ல உங்களுக்கு வந்து லிட்ரேச்சர் எவிடன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்கிரிப்ஷனு, காயின்ஸு, ஓகேப்பா, அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஓகே. ஸோ நமக்கு வந்து குறுந்தொகையில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உரையாசிரியர்கள் நம்ம வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து சொன்னோம். நிறைய மேற்கோள் இதுல தாங்க உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னதுதான் வந்து சான்றுகள், சங்ககால தமிழர்கள் வாழ்வுக்கு உண்டான சான்றுகள்ல இலக்கிய சான்றுகளே எக்ஸாக்டா அதிகமாக கேள்விகள் வரக்கூடிய பகுதி நமக்கு வந்து எதுன்னா 8 தொகை தான். சரிங்களா? இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் நமக்கு வந்து இந்த சான்றுகள்ல நான் சொன்ன மாதிரி இந்த காயின்ஸோ, இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டுகளோ, நாணயங்களோ, செப்பேடுகள், அதாவது காப்பர் பிளேட்டோ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது நடுக்கல்லோ, இந்த மாதிரி இதுல இருந்து நமக்கு வந்து பெரும்பாலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விகள் இப்ப வரல. ஆனா வராதுலாம் சொல்ல முடியாது. நம்ம எதை வந்து வராதுன்னு நினைச்சிட்டு போனாதான் அன்எக்செப்டடா கேள்விகள் வரும். அதனால நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இலக்கிய சான்றுகள் நமக்கு வந்து முக்கியம்தான். சரிங்களா? ஸோ இதுல நமக்கு வந்து மேற்கோள் என்னென்ன அப்படின்றது இதோட பிடிஎஃப் நான் அனுப்ப சொல்லிடுறேங்க. இருந்தாலும் நீங்க கிளாஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் வர்றதை விட ஆஃப்லைன்ல நீங்க வந்து போங்க. ஸோ மேற்கோள் அப்படின்றது நமக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ
பாருங்கக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பலர் புகுவாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளரோ. பலர் புகுவாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளரோ. சோ பலர் புகுவாயில் அடைப்பு கடவுணர் வருவீர் உளரோ அப்படின்றத இதுதான் சொல்றாங்க. அப்பெல்லாம் நமக்கு வந்து விருந்தோம்பல் முறை அப்படின்னு ரொம்ப இதா இருந்துச்சுங்க. சரிங்களா? நம்ம சிலப்பதிகாரத்துல கூட இளங்கோவடிகள் அழகா சொல்லியிருப்பார் இல்லையா? தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து கோவலனை வந்து இழந்துட்டு இந்த நிலைமையில கூட வீட்டுக்கு வந்தவர்களை வரவேற்று விருந்தோம்பல் செய்ய முடியலையே அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. இது கூட தான் வள்ளுவ பெருமான் அவர்கள் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விருந்தோம்பல் இதுல வந்து சொல்லியிருப்பாரு. விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல மோப்ப குலையம் அனிச்சம் நுகம் திரிந்து நோக்க குலையம் விருந்து. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து அனிச்சமலர்கள் ஸ்மெல் பண்ணாவே வாடிடும். அது போலதான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை சற்று முகம் சுளித்தாலே அவர்கள் முகமானது மாடிவிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ நமக்கு அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ இத நிறைய மேற்கோள் வந்து நாம வந்து சொல்லலாங்க குறுந்தொகையில. நாம அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, செம்புல பெயர் நீர் போல. செம்புல பெயர் நீர் போல. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன அப்படின்றது வந்து கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து செம்மண் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே அதிக வளமா இருக்கக்கூடிய மண் பகுதி செம்மண் தான் இல்லையா? ஸோ வந்து இருக்கு. இந்த செம்மண்ல வந்து மழை பெஞ்சு அது போய் கலந்துச்சு அப்படின்னா அந்த செம்மண் கலந்த நீரை பிரிக்க முடியாது. அது போலதான் தலைவனும் தலைவனுடைய அன்பையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறுந்தொகை பாடல் ஒரு அகநூல் என்றது நான் சொன்னோம். இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பொருளீட்டுவதற்காக சென்ற தலைவன் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிய நேரத்துல வரல. தலைவி இங்க வந்து காத்துட்டு இருக்கா, எப்போ அந்த தலைவன் வருவான் என்று தலைவி காத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த தலைவியை வந்து ஆற்றுப்படுத்தணும் தோழி. அப்ப வந்து என்ன சொல்றாங்க, அந்த காட்டுல யா என்ற மரத்தைய களிர் என்று சொல்லக்கூடிய ஆண் யானை அந்த பிடி என்ற பெண் யானைக்கு அந்த யான்ற பட்டையை உடித்து தருகிறது. இந்த காட்சியை தலைவன் பார்ப்பான், அப்பொழுது தலைவனுடைய ஞாபகம் வரும் அப்படின்றது தான் சொல்றாங்க. அப்ப தலைவனுடைய அன்பானது செம்புல பெயர் நீர் போல, அது கலந்துச்சுன்னா பிரிக்க முடியாது. அதான் சொல்றாங்க இல்லையா? சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வினையே ஆடவர் உயிரே. பாருங்க இதுவும் அதான் சொல்றாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து யார் வந்து உயிர் போன்றவர் அப்படின்னா அவருடைய கணவர்கள் தான். அதுதான் வினையே ஆடவர் உயிரே. எந்த நூல் சொல்லுது? குறுந்தொகை. அதே போல பாருங்க, கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் காலத்துல அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கப்படை அமைத்த புலவர்கள் எண்ணிக்கை சிவபெருமானையும் சேர்த்து 49 புலவர்கள். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் திருவிளையாட புராணத்தை, சிவபெருமானுடைய 64 திருவிளையாட்டை மையப்படுத்தி எழுதப்பட்ட நூல் தான் திருவிளையாட புராணம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கிய சேகர பாண்டியன் மகன், நம்ம திருவிளையாட புராணத்துல 3 காண்டங்கள்ங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று இருக்கிறது. 10th புக்ல கூட நமக்கு திருவாலவாய் காண்டத்துல இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் என்று வரும். இதே கூடர் காண்ட திருவாலவாய் காண்டத்துலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தருமிக்கு பொற்களி அளித்த படலம்னு வரும். மொத்தம் 3 காண்டங்கள் 64 படலம் உடையது. அந்த தருமிக்கு பொற்களி அளித்த படலத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய அதான் வந்து பாத்தீங்கன்னா திருவிளையாடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வந்து பாத்தீங்கன்னா வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன். அவனுடைய மனைவிக்கு அந்த இருளை ஒத்த கூந்தலுக்கு அவன் செண்பகவனத்தை ஏற்படுத்தினால் இவனுக்கு செண்பக பாண்டியன் என்ற பெயரும் உண்டு. அந்த பாண்டியனுடைய மனைவிக்கு இருளை ஒத்த கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அல்லது மலர்கள் சூடுவதனால் அந்த பெயர் உண்டா அப்படின்ற சந்தேகத்தை தீர்ப்பிப்பதற்காக சிவபெருமானே தலைமை புலவராய் வந்து
அளிக்கப்பட்டுள்ள பாடல் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குறுந்தொகை பாடல் தான். இதுதான் பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ அப்படின்ற பாடலை எடுத்து கொடுத்திருப்பாங்க. சோ திருவாலவாய் காண்டத்துல கருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் அப்படின்றதுதான் அந்த பாடல் இந்த குறுந்தொகையினுடைய பாடல் தான். சரிங்களா? சோ எல்லாமே இது ரெண்டுமே ஆசிரிப்பா அல்லது அகவற்பா வகை சார்ந்தது தாங்க. சரிங்களா? சோ அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடியது குறுந்தொகைக்கு அப்புறம் நாம் வந்து பார்க்கறது சோ நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் உடையது. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் உடையது. சோ ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம் 500 பாடல்கள் உடையதுதாங்க இந்த ஐங்குறு நூறு. ஸோ இது 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். சோ ஒவ்வொரு திணைக்கும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிலத்தின் அடிப்படையில அல்லது அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பாருங்க, அன்பின் ஐந்திணைகள். ஸோ நமக்கு வந்து குறிஞ்சி இல்லையா, ஸோ முல்லை, அடுத்தது மருதம், அடுத்து நெய்தல், அப்புறம் பாலை அப்படின்னு இருக்கு இல்லையா. பாருங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த குறிஞ்சி அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும், மலையும் மலை சார்ந்த பகுதி. மலையும் மலை சார்ந்த பகுதியும். மலையும் மலை சார்ந்த பகுதியும். அடுத்த முல்லைன்றது நமக்கு தெரியும், காடும் காடும் சார்ந்த பகுதியும். மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அடுத்து நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும். இப்ப நமக்கு நடந்த குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுகள்ல கூட இதுல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பாலை அப்படின்னா உங்களுக்கு வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதியும். ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 3 பகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. தொல்காப்பியத்தை கூட நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எழுத்து, சொல், அதிகாரம் என்ற பொருள் என்ற 3 அதிகாரங்கள்ல அந்த பொருள் அதிகாரத்தை நமக்கு 2ஆ பிரிச்சு அகப்பொருள் புறப்பொருள்னு பிரிச்சு அந்த அகப்பொருளுக்குரிய இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்திணை புறத்திணை அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அகத்திணை 7 வகைப்படும் பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. அந்த அகப்பொருள்ல 3 முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3 வரும். சரிங்களா? முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு 3 வரும். அந்த முதற் பொருள்ன்றது நிலமும் பொழுதும், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பொழுது சிறும்பொழுது அப்படின்னு வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கருப்பொருள் அப்படின்னா ஒவ்வொரு திணைக்கும் இருக்கக்கூடிய அந்த தெய்வம், அவங்களுடைய தொழில், மரம், பூ, உணவு முறை, இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடக்கூடியதான் கருப்பொருள். உரிப்பொருள் அப்படின்றது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்பை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். இருந்தலும் இருந்தல் நிமித்தமும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்லாம் வரும். சரிங்களா? போக நம்ம அதை படிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குறிஞ்சி பாடல்களாவே நமக்கு யார் பாடியிருப்பா? கபிலர் இல்லையா? குறிஞ்சி பாடல்களாவே பாடியவர் யாரு? கபிலர் அவர்கள் தான் பாடுவார். நம்ம எப்படி 10 பாட்டு நூல்ல குறிஞ்சி பாட்டு பார்த்தோம் இல்லையா? சோ கபிலர் பாடுவார். சோ முல்லை நிலத்துல, முல்லைனா காடு, காட்டுல என்ன இருக்கும்? பேய் இருக்கும். அப்ப பேயனார். சார் கவனிக்கிறீங்களா கிளாஸ? இல்ல அப்படியே வச்சுட்டு விட்டீங்களா? மருதம்னா வயல், ஓரம் போகியார். ஓரம் போகியார். நெய்தல் அப்படின்னா அம்முவனார். நெய்தல்னா அம்முவனார். அடுத்தது பாலைனா ஓதலாந்தையர், அது ஓதலாந்தையார். சரிங்களா? சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில அந்தந்த திணைக்கு ஏற்றபடி அந்த புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க. ஸோ இதைதான் வந்து சொல்றாங்க நமக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கலித்தொகையிலுமே இந்த ஒவ்வொரு திணையிலையும் அந்த களி பாடல் பாடியிருப்பாங்க. குறிஞ்சி களி, முல்லை களி அப்படின்றது வரும். ஸோ அதே போல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மருதரவு பத்து அப்படின்ற தலைப்புகள்ல பாடியிருப்பாங்க. மருதரவு பத்து அப்படின்ட்டு
அதாவது உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் சேர்வதன் பொருட்டு மீண்டும் சேர்வதன் பொருட்டு பாலை திணையில 10 பாடல்கள் இருக்குங்க. பாலையில 10 பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ மருதரோ 10 என்ற தலைப்புகள்ல உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டும் சேருவதன் பொருட்டு, உடன்போக்குன்னு என்னங்கன்னு கேட்டீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்களா இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லக்கூடியதான் இது உங்களுக்கு. சரிங்களா? சரிங்க, அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஐங்குறுநூறுல நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம படிக்கிறதுக்காக தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எளிமையாக அதை வைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு நான் வைக்கிறோம். ஆனா இதனுடைய உண்மையான இது எப்படி வரும் அப்படின்னா, மருதமோ ஓரம் போகிய நெய்தல் அம்முவனார் கருதும் குறிஞ்சி நெய்தமோ, அதாவது மருதமோ ஓரம் போகிய நெய்தல் கருதும் குறிஞ்சி பாலையோ ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே அப்படின்றது வரும். இதுதான் குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருந்த கேள்வி. இங்க மருதத்தை முதலாவதாக கொண்டு பாடப்பட்டதுதான் ஐங்குறுநூறு. அப்ப ஐங்குறுநூற்றிய பாடல் வரிசையே உங்களுக்கு கேட்டா மருதம் தான் வரணும். ஆனா நாம தான் என்ன பண்றோம், அதை படிச்சா மறக்குது அப்படின்றதுக்காக எப்பவுமே நம்ம வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதான் நமக்கு வந்து ஐங்குறுநூறு. இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பெருந்தேவனார் தான் வருவாரு. இங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே வராங்க. சரிங்களா? அதற்கு முன்னாடி இது வந்து 3 அடி சிறுமியும் 6 அடி பெருமையும் உடையது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்ல அந்த கோடு. 3 அடி சிறுமியும் 6 அடி பெருமையும் உடையது. ஸோ 3 அடி சிறுமியும் 6 அடி பெருமையும் உடையது அந்த நூல். அதே மாதிரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே இதுக்கு வராங்க. தொகுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படின்னு வரும். குளத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படின்னு வரும். தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தருள் சேரல் இரும்பறை. யானை கச்சை மாந்தருள் சேரல் இரும்பறை. சரிங்களா? சோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர். இதே கூடலூர் கிளார் உங்களுக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள்லையும் வரும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி இயற்றியவர்கள் அங்கேயும் கூடலூர் கிளார் வருவார். ஸோ 2க்குள்ள டிஃபரன்சியேஷன் தான் நான் சொல்றேன். சரிங்களா? இதான் நமக்கு வந்து ஐங்குறுநூறு. சரிங்களா? வேற டவுட் இருக்குங்களா? இதுக்கு மேற்கோள் வந்து அவ்வளோக்கா இல்லை நமக்கு. சரிங்களா? நீங்க இருக்கிறதுக்கு வந்து படித்தாலே போதுமானது. சரி, ஓகே, ரைட். கவனிக்கிறீங்களா சார்? இருக்கீங்களா? ஓகே, ரைட். ஏதாவது டவுட் ஏதாவது கேட்டீங்கன்னா பரவாயில்ல, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க இல்லையா? இதே நானும் நடத்திக்கிட்டே தான் இருக்கேன். டவுட் கேட்டாதான் புரியும். சரி, ரைட். சரி, இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள்ல வந்து நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்.
ஸோ பாடல்கள் வரிசையில நம்ம அப்படியே கொண்டு போறோம். அப்ப நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, அடுத்து ஒத்த பதிற்று 10, ஓங்குவரி பாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களி, அகம்புறம் என்று இத்திறந்த 8 தொகைன்னு வரும். அடுத்தது நம்ம வந்து பதிற்று 10 வந்து பார்க்கலாம். சரிங்களா? பதிற்று 10. ஸோ பதிற்று 10னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இருக்கு அப்படின்னு அர்த்தம். 10 × 10 100 அப்படின்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ சேரர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் இது. அது வந்து பாத்தீங்கன்னா சேர மன்னர்களை பற்றி படிக்கும் நூல். சரிங்களா? ஸோ சேர மன்னர்களை பற்றி படிக்க 8 தொகை நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்று 10 தான். இதில் 100 பாடல்கள். ஆனால் முதல் 10ம் இறுதி 10ம் கைக்கு கிடைக்கவில்லை. இதுல வந்து 100 பாடல்கள் இருக்கு. ஆனா முதல் 10ம் இறுதி 10ம் கைக்கு கிடைக்கவில்லை. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. அப்ப 2ஆம் 10ல இருந்து 9ஆம் 10 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. இது 100 பாடல்கள், முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. சரிங்களா? ஓகே ரைட். ஸோ சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியதுங்க. பொதுவாகவே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சேரர்கள், நம்ம வந்து சேர சோழ பாண்டியர்கள் பற்றி படிக்கிறது தான் அந்த யூனிட் 6 இல்லையா சங்க காலத்துல. அதுல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதுதான் நம்மளுக்கு தான். சங்கால தமிழர்களுடைய சேர சோழ பாண்டியனுடைய சான்றுகள்ல இலக்கிய சான்றுகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து சேரர்கள் அப்படின்னாவே அதுல வந்து இப்ப சோழர்கள் பாண்டியரோட கம்பேர் பண்றப்ப அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து கம்மி தான். உங்களுக்கே தெரியும். இப்ப சேரர்கள் அப்படின்னாவே அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி, அதாவது திருவஞ்சை களம், துறைமுகம் அப்படின்னா முசிறி. இந்த இதுலயுமே நமக்கு வந்து 2 விதமா சொல்றாங்க. சேரர்களை பற்றின கல்வெட்டுகள் கிடைச்சது புகழூர் கல்வெட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா கரூர் அருகே இருக்கக்கூடிய புகழூர் அப்படின்ற இடத்துல கல்வெட்டுகள் கிடைச்சதாகவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வஞ்சி திருவஞ்சைக்குளம் கேரளாவை ஒட்டிய பகுதி என்றும், முசிறி வந்து கண்ணனூருக்கும் கொச்சினுக்கும் இடையில் உள்ள பகுதி என்றும், அதனால அவங்க வந்து அங்கதான் இருந்தாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகளான இங்கதான் கிடைச்சிருக்கு. சரிங்களா? பொறையர் இனத்தை சார்ந்ததாக சொல்லியிருப்பாங்க அதுல. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பதிற்று 10ன்றதே சேர மன்னர்கள். அதுல சில சேர மன்னர்கள் தாங்க ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. ஸோ யாராருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேரன் செங்குட்டுவன், அவனுடைய அப்பா வந்து இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், அவனுக்கு அப்பா உதயன் சேரலாதன், இப்படின்னு வரிசையா வருவாங்க. உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இருமுறை தனது பெயர்ல நாணயங்கள் வெளியிட்டான், இப்படின்னு சில சேர மன்னர்கள் ரொம்ப குறிப்பிட்டு அவங்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு கூட புகழூர் கல்வெட்டு தான். சரிங்களா? அப்படி சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பதிற்று 10. சரிங்களா? இது கூட நீங்க ஈரோட தாண்டி கொடுமணல் இருக்கு இல்லைங்களா, அது பதிற்று 10ல கொடுமணம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈரோட தாண்டி இருக்கக்கூடிய ஊர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொடுமணல். அத இங்க கொடுமணம் அப்படின்னு சொல்றாங்க. கொடுமணம். சரிங்களா? பதிற்று 10ல கொடுமணம்னு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து ஒத்த பதிற்று 10, ஒத்த எனும் அடைமொழி கொண்டுள்ளது. ஒத்த எனும் அடைமொழி. இதனுடைய ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலும், ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு என முடியும். ஒவ்வொரு பாடலுடைய முடிவிலுமே துறை, வண்ணம், தூக்கு அப்படின்ற இதுல கொண்டு வந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பதிற்று 10 வந்து நீங்க 2ஆம் 10ல இருந்து 9ஆம் 10 வரைக்கும் எந்தெந்த சேர மன்னர்கள் அவரை பற்றி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு 2ஆம் 10 அவரை பத்தி தான் பாடியிருப்பாங்க. குமட்டூர் கண்ணனார் வந்து பாடியிருப்பார். ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் வந்து அனுப்ப சொல்றேன். நீங்க வந்து அது வந்து படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக்காவே சேரர்கள் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் பதிற்று 10. இதுல முதல் 10ம் இறுதி 10 நமக்கு கைக்கு கிடைக்கல. சரிங்களா? இதான் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேற்கோள், தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்று சொல்லப்படக்கூடிய நூல்
ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மேற்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. அதான் அப்பவே வந்து கரும்பை பிழிவதற்கான எந்திரம் இருந்ததை பற்றி சொல்கிறது. கரும்பை பிழிவதற்கான எந்திரம். கரும்பை பிழிவதற்கான எந்திரம் இருந்ததை பற்றி சொல்கிறது. இதான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என சொல்லப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. அதே மாதிரி ஒவ்வொரு பாடலுமே நீங்க பந்தர் பந்தர் அப்படின்னு வந்தா நீங்க அதை பதிற்று பத்துன்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வந்து 2ஆம் பத்துல இருந்து 9ஆம் பத்து வரைக்கும் இருக்கு. 10 வரைக்கும் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பதிற்று பத்து பத்தி சொல்லக்கூடிய நூல். சரிங்களா? சரி, ஓகே. ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க, வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்குள்ள ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் வேணா அந்த இதோட பிடிஎஃப் நான் அனுப்புறேன், நீங்க வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நடத்தினதுல இருந்து ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க.
இது ஓகே பாருங்க. இப்ப நான் பேசுறது கேக்குதான்னு பாருங்க. ஆன்ல தான் இருக்கு. நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே சரி, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 18 அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி. ஸோ அடுத்து நாம வந்து ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் அப்படின்றது வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பரிபாடல்ன்றது 8 தொகை நூல்கள்ல நமக்கு வந்து அகமும் புறமும் தழுவிய நூல். இப்ப பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஓகே. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகின் தோற்றம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பரிபாடல் தான். நமக்கு வந்து முதலாக அந்த உலகின் தோற்றம் பற்றி எந்த நூல் சொல்லுது அப்படின்னா மாணிக்க வாசகர். நமக்கு சமயக்குறவர்கள்ல 4 பேர்கள்ல மாணிக்க வாசகர் ஒருவர். அரிமர்த்த பாண்டியருடன் அமைச்சரா இருந்தவர் அவரு தான். திருவாசகத்தை இயற்றியது அவரு தான் இல்லையா? நம்ம திருவாசகம் வந்து 8ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த திருவாசகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால் உள்ளாகி பூடாய் அப்படின்ற பாடல் அடி வந்து தொடங்கும். உள்ளாகி பூடாய். அப்ப அண்டை பகுதியினுடைய உரண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து தெரியும் வந்து பாத்தீங்கன்னா பூமியானது உரண்டையானது. அது உரண்டையா இருக்கனாலதான் சூரியன் சுற்றி இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 9 கோள்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8 கோள்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2006 வந்து அந்த புளூட்டோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்ப அந்த 8 கோள்கள் வந்து பூமி போன்று நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூரியனை வந்து சுத்திருன்னா அது உரண்டை வடிவமா இருக்கணும் அப்படின்றத நமக்கு வந்து கலிலியோ அவர்கள் 1610 டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதற்கு முன்னாடியே நமக்கு வந்து வள்ளுவ பெருமான் அவர்கள் சுழன்றும் ஏற்பனது உலகம் அதனால் உழன்றும் புலவே தலை அப்படின்ற குரல்ல சொல்லியிருப்பாரு. அப்ப உரண்டையா இருக்கிறது ஒண்ணுதான்டாப்பா சூரியனை சுத்தி வரும் அப்படின்றதுதான் அவருடைய கான்செப்ட்.
அப்ப உலகின் தோற்றம் பற்றி பாத்தீங்க அப்படின்னா சங்க நூல்களான பரிபாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப பெரிய பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கொள்கை நடந்தது. அதுல ஒரு கோள்கள் வெடிச்சு சிதறி பின் குளிர்ந்து உயிர்கள் வாழக்கூடிய ஒரு கோளாக இருந்தது. அதுதான் பூமி அப்படின்ற கோள் அப்படின்றத நமக்கு வந்து சொல்றாங்க. அப்ப உலகின் தோற்றம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து மொத்தம் 70 பாடல்கள். இதுல மொத்தம் 70 பாடல்கள். ஆனா நமக்கு கிடைத்தவை 24 பாடல்கள். நமக்கு கிடைத்தவை 24 பாடல்கள். சரிங்களா? இதே ஓல்டு புக்கா இருந்தா உங்களுக்கு 22 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? ஓல்டு புக்கா இருந்தா உங்களுக்கு வந்து 22 பாடல்கள் வந்து இருக்கும். சோ இதனுடைய வேறு பெயரும் இருக்குதுங்க. வேறு பெயர் பொருட்களவை தமிழ் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பெயர் பொருட்களவை, அப்புறம் தமிழ் வேலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதாங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபாடல் பற்றின நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய நூல். சரிங்களா? ஸோ வந்து ஓங்கு பரிபாடல் எனும் அடைமொழி நமக்கு வந்து உலகின் தோற்றம் பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்கிறது. வேறு பெயர் தமிழ் வெளி பொருட்களவை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா தீயினுள் தென்றல் நீ, பூவினில் நாற்றம் நீ அப்படின்ற ஒரு பாடல்கள்லாம் பரிபாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேயும் நமக்கு வந்து மேற்கோள் வந்து இருக்குதுங்க. ஓங்கு பரிபாடலையுமே நமக்கு வந்து இந்த இதுல மேற்கோள், அதாவது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். சங்க காலத்துல இந்த பாய்மர கப்பல்ல பழுது ஏற்பட்டதை பத்தி அதனை மரப்பைசின் கொண்டு சரி பார்த்தனை என சொல்லப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா பரிபாடல் தான். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாய்மர கப்பல். பாய்மர கப்பல்னா தெரியும் இல்லையா? பாய்மர கப்பல் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா காற்றின் திசையை அறிந்து செலுத்தக்கூடிய கப்பல். இந்த பாய்மர கப்பல்ல பழுது ஏற்படும் பொழுது அதை மரப்பிஷின் கொண்டு சரி பார்த்தனர். மரப்பிஷின் கொண்டு சரி செய்தனர். என கூறும் நூல் எதுனா பரிபாடல் தான். என கூறும் நூல் பரிபாடல். சரிங்களா? சோ பாய்மர கப்பல்ல பழுது ஏற்படும் பொழுது அதை மரப்பிஷின் கொண்டு சரி செய்தனர் அப்படின்ற வந்து சொல்றாங்க. சோ இதான் நமக்கு வந்து மேற்கோள். பரிபாடல் இது வந்து ரொம்ப கம்மி தாங்க. சரிங்களா? இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ காற்றின் திசையை அறிந்து செலுத்தக்கூடிய கப்பல் தான் பாய்மர கப்பல். இப்ப கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள முற்கால சோழரான நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரிகால் சோழன் அதை வந்து பாத்தீங்கன்னா பாய்மர கப்பல் வந்து செலுத்தியிருப்பாங்க. அதை பற்றி நமக்கு வந்து வெந்நீரப்பைத்தியார் அவர்கள் பாடல் பாட்டிருப்பாங்க இல்லையா? நளிரும் முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற பாடல் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ புறநானூற்று பாடல் தான் அதுவுமே. சரிங்களா? சரி, ரைட். ஓகே, அடுத்தது இது வந்து பரிபாடல் பாவகையில பாடியிருப்பாங்க. அது நான் முன்னாடியே சொன்னேன். இது வந்து என்ன பாவைன்னு கேட்டாங்கன்னா பேரே பரிபாடல் எனும் பாவகை. ஸோ பரிபாடல் எனும் பாவகையில பாடியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஸோ கலித்தொகை வந்து பார்க்கலாம். சரிங்களா? கலித்தொகை சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடவுள் வாழ்த்துடன் 150 பாடல்களை உடையது. இப்ப நாம முன்னாடி பார்த்த 18 பரிபாடலுக்கு சார் தொகுத்தவர் தொகுப்பித்தர் இருக்காங்கன்னா 2 பேருமே கிடையாது. சரிங்களா? அதாவது கிடையாதுன்னா நமக்கு டேட்டா வந்து கிடைக்கல. சரிங்களா? முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம். வந்து ஸோ எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை குறுந்தொகைகள்லாம் பார்த்தோம். ஆனா இதுக்கெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து கடவுள் வாழ்த்துடன்
150 பாடல் உடையது. கடவுள் வாழ்த்துடன் 150 பாடல்கள். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்நூலை தொகுத்தவரும் சரி, இந்நூல் தொகுத்தவரும் கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்தோனார் தான். அதுக்கெல்லாம் நாம் வந்து பாரதம் பாடி பெருந்தேவனார் சொல்லியிருப்போம். சோ இந்நூல் தொகுத்தவரும் கடவுள் வாழ்த்து பாடியவரும் நல்லந்தோனார். பாடியவரும் ஒருவரே. அந்த ஒருவர் யாருன்னா நல்லந்தோனார். நல்லந்தோனார். சரிங்களா? சோ கலித்தொகை கடவுள் வாழ்த்துடன் 150 பாடல் உடையது. இந்நூல் தொகுத்தவரும் கடவுள் வாழ்த்து பாடியவரும் ஒருவரை. அது யாரு அப்படின்னா நல்லந்தோனார் தான் வந்து பாடியிருப்பார். சரிங்களா? ஓகே ரைட். அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஏறுதழுதலை பற்றி கூறும் நூல். ஏறுதழுவுதல், ஏறுதழுவுதல் பற்றி கூறுகிறது. ஏறுதழுவுதல் எந்த நிலத்தில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை நிலத்தில் நடக்கும். சோ இந்த ஏறுதழுதல்ன்றது தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு இல்லையா? நமக்கு வந்து மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், வந்து ஏறு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? பல ஊர்கள்ல பல பேர் சொல்லுவாங்க. இந்த ஏறுதழுதல் அப்படின்ற தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுனா கலித்தொகை. சோ ஏறுதழுதல்ன்றது முல்லை நிலத்தில் நடக்கும் இல்லையா? முல்லை நிலத்துல நடக்கக்கூடிய தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து கற்றறிந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாடக பாங்கில் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நாடக பாங்கில், நாடக பாங்கில அமைச்சு எழுதியிருப்பாங்க. நாடக பாங்கில் உள்ளது. பாரத கதைகளை மிகுதியாக சொல்லக்கூடிய நூல் இதுதான். சரிங்களா? சோ வேற என்ன சொல்றாங்க? இதை கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு இதை சொல்றாங்க. கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு இதை சொல்றாங்க. சரிங்களா? புரியுதுங்களா? சரி ரைட். ஸோ இதனுடைய மேற்கோளுமே நமக்கு இருக்குங்க. கலித்தொகை வந்து தொகுத்தவர் அப்படின்னாலும் நமக்கு வந்து கடவுள் வாழ்த்து பாடியிருந்தாரும் நல்லந்தோனார் அவர்கள் தான் பாடியிருப்பார். சரிங்களா? இங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயுமே உங்களுக்கு வந்து ஐந்திணையினுடைய கலிவகையுமே இங்க இருக்கும். ஐந்திணைக்கும் கலித்தொகை பாடல் வந்து பாடியிருப்பாங்க. ஐந்திணைக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவா எழுதி போட்டா புரியும் இல்லையா? ஐந்திணைக்குமே நமக்கு வந்து கலித்தொகை பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, குறிஞ்சிக்களி, ஸோ முல்லைக்களி, மருதக்களி, அடுத்து நெய்தல் களி, அப்புறம் பாலைக்களி. இந்த குறிஞ்சிக்களினாவே நம்ம குறிஞ்சி பாடல்கள் பாடுறனாவே நம்ம யாரதான் சொல்லுவோம்? கபிலர் அவர்கள் இல்லையா? இதுல 29 பாடல்கள் பாடியிருக்காருங்க. 29 பாடல்கள் குறிஞ்சிக்களியில யாரு பாடியிருக்கா? கபிலர் அவர்கள். அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மருதக்களியில 35 பாடல்கள். சரிங்களா? யாரு பாடியிருப்பாங்க? பேரே பாருங்க, மருதம் இளம் நாகனார். ஏன்னா மருத பாடல்கள் பாடனால அவர் பேரே என்னன்னு சொல்றாங்க? மருதம் இளம் நாகனார். சரிங்களா? அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்தல் களியில 33 பாடல்கள். சரிங்களா? நெய்தல் களியில இது பாடினது யாரு? நல்லந்தோனார். அவர் நெய்தல் களியில தான் பாடியிருப்பார். நல்லந்தோனார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருங்கடுகோ அவர்கள் பாடியிருப்பார். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. பாலை பாடல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருங்கடுங்கோ அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இதுதான் நம்ம எப்படி அங்க ஐங்குறுநூறுல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை பார்த்தோமோ அது போல இங்க நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 இணைகளையுமே நமக்கு வந்து
ஒவ்வொருத்தரும் பாடல் பாடியிருக்காங்க. ஸோ இது வந்து சார் முல்லை நிலத்துக்கு இருக்கு அப்படின்னா அது நமக்கு வந்து இருக்கு, இருந்தாலும் அது புத்தகத்தை தாண்டி வந்து வேண்டாம், நீங்க இதை படித்தாலே நமக்கு வந்து போதுமானது. சரிங்களா? ஐந்தணைக்குமான கலித்தொகை பாடல் வந்து பாடுறதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு இதனுடைய மேற்கோள் வந்து பார்க்கலாங்க. கலித்தொகையில நமக்கு நிறைய இருக்குதுங்க. சரிங்களா? மேற்கோள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறுகிறது. காளைகளின் பாய்ச்சல் பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா ஏறுதழு கலித்தொகை தான். சரிங்களா? காளைகளின் பாய்ச்சல் பற்றி எந்த நூல் சொல்லுதுன்னா கலித்தொகை. அடுத்து வேற என்ன சொல்றாங்க? எழுந்தது துகள் ஏற்றனால் மார்பு. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு. கவிழ்ந்தன மறுப்பு. கவிழ்ந்தன மறுப்பு. கலங்கினர் பலர். கலங்கினர் பலர். சரிங்களா? சோ எழுந்தது துகள் ஏற்றன மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞர், இதுவும் வந்து நமக்கு கலித்தொகையினுடைய பாடல் தான். அதே மாதிரி நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை அப்படின்ற பாடலும் கலித்தொகை தான். நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை. நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மண்டி பாய்பவையா என்ற பாடலும் கலித்தொகையில வரக்கூடியதான். அதே இது ஈயாமை இழிவு என்று கருதுவதை விட இறந்து விடுதல் மேலானது அப்படின்றத வந்து சொல்றாரு. சரிங்களா? அதாவது யாருக்காவது கொடை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கொடை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்றது பதிலா நீ வந்து இறந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலித்தொகை தான். அதே மாதிரி நமக்கு வந்து பிறநோயும் தன்னோயும் போற்றிருக்க சான்றோருக்கு எல்லாம் கடன். நல்லந்தோனார் தான் சொல்றாரு. அதாவது பிறருடைய நோயை தன்னோய் போல் கருத வேண்டும். பிற நோய தன்னோய் போல் எந்த நூல் சொல்லுதுன்னா கலித்தொகையில நல்லந்தோனார் அவர்கள் சொல்றாரு. பிறனுடைய தன்னோய் போல் கருத வேண்டும் அப்படின்னு. இப்ப இதெல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கலித்தொகையினுடைய இதுதான். ஸோ அகைன் சொல்ற பாருங்க. ஸோ கலித்தொகை நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அகநூல் தான் இல்லையா? கலித்தொகை ஒரு அகநூல் தான். கலிப்பாவால் பாடப்பட்டது. கடவுள் வாழ்த்தோட 150 பாடல்களை உடையது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறுதழுதலை பற்றி சொல்லக்கூடிய நூல். இந்த ஏறுதழுதல் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு. இது வந்து எங்க நடக்குன்னா உங்களுக்கு முல்லை நிலத்துல தான் நடக்கும். ஸோ இதைதான் நம்ம வந்து பல ஊர்கள்ல பல பெயர்களை சொல்றோம். மஞ்சி விரட்டு, ஜல்லிக்கட்டு, ஏறு பிடித்தல், மாடு பிடித்தல், மாடு அணைத்தல் அப்படின்னு பல பெயர்கள்ல நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது வந்து முல்லை நிலத்துல தான் நமக்கு வந்து நடக்குது. கடவுள் வாழ்த்து பாடியவரும் கலித்தொகை தொகுத்தவரும் ஒருவரே, அவர் தான் நல்லந்தோனார். நமக்கு வந்து கலித்தொகையிலுமே 5 அணைக்கும் பாடல் பாடியிருக்காங்க. அதான் குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதற்களி, நெய்தல்களி என்று கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு அதை சொல்றாங்க. புரியுதுங்களா? லைன்ல இருக்கீங்களா? புரியுது சார். ஓகே. அடுத்து அகநானூறு. நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் நான் அனுப்ப சொல்றேன். இருந்தாலும் நடத்துறப்ப கவனிச்சுக்கோங்க, அப்பதான் புரியும். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது நூல் அகநானூறு. சோ பாருங்க, பேரே அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அப்படின்னு இதை பிரிப்பாங்க. அப்ப பார்த்தாவே தெரியுது இது வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்களுடையது. 400 பாடல்கள். சரிங்களா? 400 பாடல் உடையது. சோ இதனுடைய வேறு பெயர் உண்டு. வேறு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அகநானூற்றுடைய வேறு பெயர் நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. நெடுந்தொகை அப்படின்னு ஒன்று. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 400 பாடல்களை 145 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. 400 பாடல்களும் பாடிய புலவர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 145 பேர். அகநானூற்று பாடலை பாடிய புலவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 145 பேர் வந்து பாடியிருக்காங்க. இது வேறு பெயர் நெடுந்தொகை அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. இதுல அகநானூறுல என்னென்ன பாருங்க. 1 களிற்று யானை நிறை. களிற்று யானை நிறை. 2 மணமிடை பவளம். மணமிடை பவளம். 3 நித்தில கோவை.
ஸோ இந்த களிற்று யானை நிறைன்றது 1ல இருந்து 120 பாடல்களுடையது. ஸோ இதுல 121ல இருந்து 180 பாடல்கள், இதுல 181ல இருந்து மாற்றி சொல்லட்டுமா 300 பாடல்கள். கவனிங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா களிற்று யானைன்றது 1 முதல் 120 பாடல்கள் இதுல. கிளியர்? இங்க 121 முதல் 300 பாடல்கள் வரை. அப்ப இங்க 301ல இருந்து 400 வரை. இது என்ன உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா இதுல 120, இதுல 180, இதுல 100, டோட்டலா 400 பாடல்கள். சரிங்களா? இதான் வந்து அகநானூற்று 400 பாடல்கள். பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 145 பேர். இதனுடைய வேறு பெயர் நெடுந்தொகை. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலை கோவை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னென்னா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் உடையது. 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் உடையது. அடி சிறுமியும் 31 அடி பெருமையும் உடைய நூல் இந்த நூல். நம்ம எப்படி இப்ப குறுந்தொகைனா 4 to 8 500 நூறுனா 3 to 6ன்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல அகநானூற்று பாடலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ளுருவமே இறைச்சி கொண்டு பாடுவது. சரிங்களா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அகநானூற்று பாடல் அதே மாதிரி இது வந்து ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்றாங்க. அகநானூற்ற அந்த பாயிண்ட நான் அடுத்து சொல்றேன். ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு இதை சொல்றாங்க. ஓர் ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்டுள்ள நூல். எதுக்கு சார்? நாம இப்ப குறுந்தொகையில 8 தொகை நூல்களே முதல்ல தொகுக்கப்பட்டுள்ள நூல் அப்படின்னு பார்த்தோம். இங்க ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்டுள்ள நூல் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா அகநானூறு தான். ஏன் சார் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திணைக்கேற்ற பாடல் வரிசை, திணையினுடைய எண்ணிக்கை அப்படின்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது திணை, திணைக்கேற்ற பாடலின் வரிசை, இங்க பாடலின் எண்ணிக்கை. திணை, பாடல் வரிசை, பாடலின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாம எப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு பார்த்தோம். ஆனா அதே வந்து 500 நூற்றுல முதல்ல மருதாளத்தை கொண்டு பாடிப்பாங்க. இங்க பாலை நிலத்துல முதலாக கொண்டு பாடியிருக்காங்க. பாலை. இந்த பாலை அப்படின்றது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 8, 12, 18 அப்படின்னு போகும். சரிங்களா? இதுல எவ்வளவு பாடல்கள்னா 200 பாடல்கள். அதனாலதான் இது ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட நூல். எதை சொல்றாங்க? அகநானூரை சொல்றாங்க. பாருங்க, அடுத்து நீங்க அப்படியே எழுதிக்கலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், அடுத்து நெய்தல். சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த குறிஞ்சி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? சாரி, முதல்ல இந்த இது வேற அப்படியே மாத்தி எழுதிட்டோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1, 3, 5, 7ன்னு ஒற்றைப்படையில வரும். கிளியர்? அடுத்து குறிஞ்சின்றது உங்களுக்கு 2, 8, 12 அப்படின்னு போகும். அடுத்து முல்லை அப்படின்றது உங்களுக்கு 4, 14 அப்படின்னு போகும். இங்க மருதம்ன்றது 6, 16 அப்படி. இங்க 10, 20 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு 80 பாடல்கள், இதுல 40, இதுலயும் 40, இதுலயும் 40. டோட்டலா உங்களுக்கு வந்து 400 பாடல்கள் இல்லையா? 200, 250, 120, 400 பாடல்கள். இதைதான் என்னன்னு சொல்றாங்க? ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்டுள்ள நூல் அப்படின்னு எதை சொல்றாங்க? அகநானூறு. அகநானூறுன்றது நம்ம முன்னாடி சொன்னோம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு 400 பாடல்கள் உடையது. இதனுடைய வேறு பெயர் நெடுந்தொகைன்னு சொன்னோம். அதே போல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பிரிவுகளை உடையது. களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலை கோவை. களிற்று யானையில 100 பாடல்கள், மணிமடை பவளம் 180, நித்திலை கோவையில 100, 400. அகநானூற்று பாடல்ன்றது ஒரு ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட நூல்.
பாடலுக்கேற்ற வரிசை, அதனுடைய பாடலுடைய எண்ணிக்கை இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இது ஒழுங்குமுறையில் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு என்ன சொல்றாங்க, அகநானூற்ற சொல்றாங்க. இதுல 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் உடைய நூல் எது, அகநானூறு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகநானூற்று பாடலுடைய சிறப்பு. உள்ளுரை ஊமை, இறைச்சி கொண்டு பாடுவது. சோ அது என்ன சார், உள்ளுரை ஓமை இறைச்சி அப்படின்னு என்ன? தெளிவா எழுதுறேன், வேற ஒண்ணும் இல்ல. சோ உள்ளுரை ஓமை இறைச்சி, உள்ளுரையுமா கமாய் இறைச்சி கொண்டு பாடுவதுதான் அகநானூற்று பாடலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்ல வந்த கருத்தை வெளிப்படையாக சொல்லாம மறைமுகமா சொல்றதுதான். அதாவது தான் கூற வந்த பொருள் மறைவாக இருக்க அதனை உணர்த்த பிரிதல் கொண்டுமாறு பாடுவதே அகநானூற்று பாடலுடைய, அதுதான் உள்ளுரை உண்மை இறைச்சி. சோ வந்து அதாவது வெளிப்படையா சொல்லக்கூடிய பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு, அதாவது சிம்பிள் கான்செப்டுங்க. சொல்ல வந்த கருத்தை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்றதுதான். இது கூட உங்களுக்கு வந்து +2 புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறைன்னா அப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வாங்கிட்டு நம்ம இல்லாத பெறுவதுதான் பண்டமாற்று முறை இல்லையா. ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா நெய்தல் நிலத்தை சார்ந்தவர்கள். அப்ப அந்த தலைவியோட அப்பாவும் போறாங்க. மாட்டு வண்டியில அந்த தலைவியோட அப்பா வந்து உப்பு மூட்டையை வந்து ஏத்திக்கிட்டு அந்த எருதுகள் பூட்டப்பட்ட வண்டியில போவாரு. அப்ப அந்த எருதுகள் சேற்று நிலத்துல வந்து மாட்டிக்கும். சரிங்களா. அப்ப தலைவி வந்து உப்பு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு நாய் வந்து கடிக்கிற மாதிரி அந்த காட்சியை +2 புக்ல போட்டிருப்பாங்க. இப்ப வந்து என்ன அப்படின்னா, தலைவன் வந்து தன்னுடைய கண்களால் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது நம்மளுடைய கண்களாலேயே நீ வந்து பயப்படாத அப்படின்றத வந்து சொல்றாரு. அதாவது சொல்ல வந்த கருத்தை டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா வந்து சொல்றாரு. இதுதான் வந்து அகநானூற்று பாடலுடைய சிறப்பு. அப்ப அந்த நாய் வந்து கடிக்க மாதிரி வருது. இன்னொன்னு அந்த தலைவியோட அப்பா வந்து அந்த எருதுகள் பூட்டப்பட்ட மாட்டு வண்டியினுடைய சேற்று நிலத்துல மாட்டிக்கிறது, அதனுடைய துயரத்தை போக்கு விதமா இருப்பாங்க. சோ இந்த நிகழ்வை தூரத்துல இருந்து தலைவன் வந்து பார்த்துக்கிட்டு தன்னுடைய கண்களாலே தலைவை வந்து வருத்தப்படாத அப்படின்னு சொல்றதாங்க. இதுதான் அகநானூற்று பாடலுடைய சிறப்பு. சரிங்களா. சோ அகநானூற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே இருக்காங்க. சோ வந்து பாருங்க, தொகுத்தவர் தொகுப்பித்தவர். தொகுத்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உரித்திர சன்மாரியார் அல்லது உரித்திர சன்மார். தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. பாண்டியன் உக்கிர பெருவழுதினு எழுதினாலும் சரி, உக்கிர பெருவழுதி. நம்ம எப்படி 500 தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்காரோ அது போல அகநானூறுக்கும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இருக்காரு. சோ இதுலயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடவோலை தேர்தல் முறை பற்றி இந்த நூல் கூறுகிறது. குடவோலை தேர்தல் முறைன்னா தெரியும் இல்லையா. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இதை பற்றி சொல்லக்கூடியதுதான் சோழர்கள் காலத்துலதான் இந்த முறை தோன்றுச்சு. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடவோலை தேர்தல் முறை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு 1ஆம் பராந்தக சோழ காலத்துல சொல்லப்படக்கூடிய உத்திரமேரூர் கல்வெட்டு. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா 35ல இருந்து 75 வரைக்கும் இருக்கும் வயது தகுதி. இப்ப நம்ம எப்படி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கணும்னா 25 வயசு இருக்கணும், அது போல 35ல இருந்து 70 வயசு இருக்கணும். வேதங்கள் கற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. 35ல இருந்து 70 வயசுல சொந்த வீடு இருக்கணும், வேதங்கள் கற்றவர்களாக இருக்கணும், தவறுகள் பண்ணி இருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரி குடவோலை தேர்தல் முறை பற்றி சொல்லக்கூடிய நமக்கு வந்து 8 தொகை நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா அகநானூறு தான். சரிங்களா. அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். வேற என்ன இந்த அகநானூற்றை பத்தி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா, இதற்கு மேற்கோள் உண்டு. என்னென்ன மேற்கோள் சார்?
பாருங்க, உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். பெரிய கப்பலை பத்தி நம்ம வந்து, வங்கம்னா என்னது? கப்பல் இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா அகநானூறு. அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரனுடைய முசிறி துறைமுகத்துக்கு இந்த ரோமானியர்கள் வந்து கோல்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கருமிளகை வாங்கி சென்றனர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதான் வந்து உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். வங்கம்னா பெரிய கப்பல் இருந்ததை பற்றி சொல்லக்கூடிய நூல் அகநானூறு. இது உங்களுக்கு 7வது புக்லயே இருக்குது. அடுத்து பாருங்க, பொன்னோடு வந்த கரியோடு பெயரும். பொன்னோடு வந்த கரியோடு பெயரும் இந்த அகநானூறு தான் சொல்லுது. இந்த பொண்ணு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டு இல்லையா? இங்க கரின்றது எதை குறிக்குது அப்படின்னா கருமிளகு. இதை பற்றி அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் சேரர்களுடைய அந்த முசிறி துறைமுகத்துக்கு வந்து ரோமானியர்கள் சேரனுடைய முசிறி துறைமுகத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க? பொண்ணை வந்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கருமிளகை வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் கிரேக்கரான கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஹிப்போக்ரேட்டஸ் என்பவர் இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமிளகு அப்படின்றது இந்தியாவினுடைய மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ரோமானியருடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்து போறதுக்கு காரணமே இந்த மாதிரி கொண்டு போய் கோல்ட கொடுத்துட்டு கருமிளகை வாங்கிட்டு போனதுனாலதான் ரோமானியருடைய செல்வங்கள் குறைந்ததாக இத்தாலி நாட்டை சார்ந்த மூத்த பிரிணி தன்னுடைய குறிப்புகள்ல எழுதி வச்சிருக்காரு. சரிங்களா? கரெக்ட். மணி 4 ஆயிடுச்சு இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்னென்னலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்ற நான் ஒரு ஓவர் ரிவ்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இலக்கிய சான்றுகள்ல சங்ககால தமிழர்கள் வாழ்வதற்கு உண்டான இலக்கிய சான்றுகள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல பாண்டியர்கள் முதலில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தான்னு சொல்லியிருப்போம். அதுல சங்க நூல்கள்ல கடைச்சங்க காலத்துல தோன்றிய 17 மேல்கணக்கு நூல்கள்ல 10 பாட்டு அப்படின்றத நம்ம வந்து ஆற்றுப்படை நூல்கள்ல எக்ஸாக்டா கூத்தாற்றுப்படை மலைபடுகடாமல இருந்து பார்த்து மதுரை காஞ்சி நெடுநல் வாடை நடத்தணும். அதே போல நமக்கு வந்து 8 தொகை நூல்கள்ல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அகநூல்கள்ல 5 நூல்கள், அதுல 5மே நம்ம நடத்தியாச்சு. எது எதுன்னு பாத்தீங்கன்னா அகநூல்கள்ல நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அதுக்கு அடுத்தது கலித்தொகை, அகநானூறு. இது 5மே. புறநூல்களை 2, அதுல வந்து பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்து நடத்திருப்போம். புறநானூறு நூல்கள் நடத்தல. அகமுபுரம் கல்வி நூலான பரிபாடல் நடத்தியாச்சு. ஸோ இதுல ரிமைனிங் இருக்கக்கூடியது இன்னும் ஒண்ணுதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து புறநானூறு. அது கொஞ்சம் பெரிய டாபிக்கே இல்லைன்னா கூட இப்ப நம்ம நடத்திடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? இருக்கீங்களா? ஆன்லைன்ல யாருமே இல்லையா? இருக்கீங்களா? ஆமா சார். சரி, ஓகே. நான் நடத்தின இந்த பிடிஎஃப் நான் வந்து அனுப்ப சொல்லிடுறேன். ஸோ நடத்தின வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டா இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.